இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைசெப் மசிலை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் இந்த ஒரே ஒரு ஒர்க் அவுட் மட்டும் பார்த்துடலாம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒர்க் அவுட், அதாவது பார்பல் கேர்ள். ஸோ பார்பல் கேர்ள் நம்ம பார்த்தோன்னா பைசெப் மசிலை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டு. ஸோ இன்னும் 2 ஒர்க் அவுட் பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோவில் இந்த ஒரு ஒர்க் அவுட்டை மொத்தம் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஸோ இந்த பார்பல் கேர்ள் நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பைசெப் மசிலையும் நல்லா ஃபோராம் மசிலையும் நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பார்பல் கேர்ள் பார்த்தோன்னா உங்கள் பைசெப் மசிலை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். பார்பல் கேர்ளில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்பல் கேர்ள் நம்ம பண்ணும்போது நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கணும். உங்கள் பாடி, அதாவது அப்பர் பாடி வந்து ரொம்பவே பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஃப்ரண்ட்லேயும் பெண்ட் ஆகிருக்கக்கூடாது, பேக்லேயும் பெண்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டான பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கணும். ஒரு ஸ்ட்ரைட்டான ராட் எடுத்து உங்களுக்கு தேவையான வெயிட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. 7.5 kgனா எங்கிட்ட 7.5 kg, ரைட் 7.5 kg, லெஃப்ட் 7.5 kg செட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ராடை பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷோல்டருக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் கையை ஃபுல்லாக வச்சுட்டு, அதாவது உங்கள் ஆர்ம்ஸ்லேருந்து உங்களோட 4 ஆர்ம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். 4 ஆர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு பெண்டும் இருக்கக்கூடாது, 4 ஆர்ம்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கீழே பொசிஷனில், அதாவது டவுன் பொசிஷனில் இருக்கிறம்போது உங்கள் கை உங்கள் ஷோல்டர் லெவலில் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும். ரொம்பவே ஒய்டாக வச்சுட்டும் ரொம்பவே க்ளோஸ் க்ரிப்பாக வச்சுட்டும் நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா நார்மல் பொசிஷனில் அந்த ராடை பார்த்தோன்னா கரெக்டான ஷோல்டர் லெவல் பொசிஷனில் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னா வந்து மேலே அப்வர்ட்ஸ் கொண்டு போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போகலாம். கீழே டவுன்வர்ட்ஸ் கொண்டு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக வர முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக வாங்க. ஸ்பீடாக பண்ணுறதுனால உங்களுக்கு நோ யூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோவாக பண்ணால் தான் நம்ம மசில்ஸ்ன்றது நல்லாவே வந்து ரெக்கவரி ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் போட்டு பண்ணுறாங்க. அப்படி ஓவர் வெயிட் போட்டு பண்ணுறதுனால உங்கள் பாடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வந்துச்சுன்னா மசில்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹிட் ஆகாது. பைசெப் மசில் கரெக்டாக ஹிட் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் நார்மல் பொசிஷன் நின்றுட்டு உங்களோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஹெட் வந்து கீழே டவுனில் இருக்கக்கூடாது, ரொம்பவும் அப்பில் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் பொசிஷனில் நின்றுட்டு உங்களோட ராட் ஸ்ட்ரைட் ராட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து EZ பார்பல் கேர்ள் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இதே ஃபார்மில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஆனால் என்ன, ராடோட அந்த ஷேப் மட்டும் தான் மாறும். அது வந்து ஸ்ட்ரைட் ராட்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா EZ பார்பல் கேர்ள்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி புல்லிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உங்களோட ஃபோராம் மசில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கும் நல்லா ப்ராட் ஆக்குறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த பார்பல் கேர்ள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அந்த EZ பார்பல் கேர்ளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த க்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அயன் ராடு, அந்த அயன் ராடோட க்ரிப் வந்து மாறும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ரைட் ராட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். க்ரிப் ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 16 ஏஜ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஏஜில் இருந்தீங்கனாலும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மென் அண்ட் உமன் தாராளமாக பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வெயிட் வச்சு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நார்மல் வெயிட்டில் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் மசில்ஸ் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதை வந்து கீழே டவுன்வர்ட்ஸ் கொண்டு வரும்போது நீங்கள் கண்ட்ரோலாக ஸ்லோவாக தான் கொண்டு வரணும். முக்கியமாக கண்ட்ரோல் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறதுனால உங்களால் ஃபோராம் மசிலையும் நல்லா பில்டு பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செட்டாக கூட இந்த பார்பல் கேர்ள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக ஒரு வீடியோக்கும் ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து டீப்பாக சொல்லித்தர முடியும். அதில் எந்த மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்பல், அதாவது இந்த பார்பல் ராடு பிளேட்ஸ்லாம் எனக்கு வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வாங்கணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைட்டிலை கிளிக் பண்ணிங்கனாலே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறையா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சம்மந்தமான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து அந்த வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். அது பார்த்தோன்னா வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் அந்த வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.